Praise the Lord. Wish you a happy, blessed Tuesday. ஏல் பெத்தேல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. Give praise always to our Lord Jesus. Hallelujah. எபிரேயர் 13 அதிகாரம் 15வது வசனத்திலே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். யார் மூலமா? ஏசப்பா மூலமாய், இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நாம் அவருக்கு செலுத்த கடவும். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகள், நம்மளுடைய ஆராதனைகள், நம்மளுடைய துதியின் சத்தங்கள் இயேசுவின் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் இதில் மீடியேட்டராக இருந்தாலும் நம் தகப்பன் நமக்காக, அவருடைய பிதாவாகிய தேவன் அவருடைய புத்திரனை நமக்காக தந்தார். எதற்காக தேவ ஜனமே? நம்முடைய பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆஃபர் கண்டினியூஸ் ப்ரைஸ். ஆம் தேவ, லெட் அஸ் ஆஃபர் காட் டு ப்ரைஸ் வித் அ சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. எப்போதும் அவரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போதும் நாம் அவர் நல்லவர் என்பதை கன்ஃபஸ் இஸ் நேம், ப்ரொக்ளேம் இஸ் நேம் ஜீசஸ். நம்மளுடைய வாய்களை கொண்டு கர்த்தராகிய இயேசுவை நாம் துதித்து பாடி மகிழ்ந்து மகிழ கடவும். தேவ ஜனமே, முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. குட் டைம்ஸ் ஆனாலும் சரி, பேட் டைம்ஸ் ஆனாலும் சரி, சிரமமான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் இல்லாமைகளிலும் உதடுகளின் கனியாகிய ஃப்ரூட் ஆஃப் அவர் லிப்ஸ் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதித்து பாட வேண்டும் என்று இந்த வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். லீவ் அ லைஃப் ஆஃப் வர்ஷிப். நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தரை எப்பொழுதும் ஆனர் பண்ணக்கூடியதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? நம் ஆண்டவரை நோக்கி அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த எல்லா விதமான கிரியைகளை, நமக்காக பாவமானாரே, அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் போற்றுவோமா? துதிப்போமா? ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்களுடைய சந்தோஷமான நேரங்களிலும் எங்களுடைய துக்கமான நேரங்களிலும் நீர் கொடுத்த எல்லா பிளஸ்ஸிங்காக, எல்லா டிஃபிகல்ட்டிஸ்க்காக, சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு எங்களுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதியின் சத்தத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை சந்தித்து ரட்சித்து கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தில் சமாதானத்தை தாங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆமேன். ஹல்லேலூயா.